நிர்மலானந்த கல்யாண நிதையே விஷ்ணவே நமஹா. பகவத் ராமானுஜர் வேதார்த்த சங்கிரகம்ங்கிற ஆச்சரியமான நூலை எழுதியுள்ளார். திருவேங்கடவன் திருமுன்பே ஸ்ரீனிவாச பெருமானுடைய அருளை பற்றியே இந்த நூலில் கூறியுள்ளார். பகவான் ஒருத்தன், அவன் அனைவரையும் படைத்து காத்து அழிக்கிறான், அனைவருக்குள்ளே புகுந்து நிற்கிறான். பகவான் ஒருத்தனாக இருக்கும்போது இத்தனை உருவங்கள் தகுமா? ஒருவேளை நாம் அனைவருமே அவன்தானா? நானே பிரம்மமா? பிரம்மமே நானா? அல்லது பிரம்மத்தை காரணமாக கொண்டு நாம் எல்லாரும் படைக்கப்பட்டிருக்கிறோமா? நாமும் பிரம்மமும் ஒன்று அல்லர்கள். பிரம்மம் தலைவன், நாம் அத்தனை பேரும் அவனுக்கு தொண்டர்கள். பிரம்மம் காரணம், நாம் எல்லாரும் காரியங்கள். எப்படி ஒரு மண்ணை காரணமாக கொண்டு குடம், பொம்மை முதலானவை உருவாக்கப்படுகின்றனவோ அதைப்போல் பிரம்மம் பகவான், அவனையே காரணமாக கொண்டு நாம் அனைவரும் படைக்கப்பட்டிருக்கிறோம். பகவான் தான் மாறுதலை அடைகிறான், நாம் அனைவரைபாகவும் ஆகிறான். அந்த சிருஷ்டி முடிஞ்சு போச்சுன்னு வச்சுங்கோ, நாம் அனைவரும் பகவானோடே ஒன்றுகிறோம். எம்பெருமானே பிரம்மம், அவனே காரணம். அந்த காரணத்திலிருந்து உருவானவைதான் இவ்வுலகம் அனைத்தும், நாம் அனைவரும். இந்த அழகான கருத்தை அடுத்த ஸ்லோகத்தால் நாம் பார்க்க போகிறோம். தங்கத்திலிருந்து சங்கிலி உருவாக்கப்படுகிறது. எனக்கு தங்கத்தில் தான் விருப்பம், சங்கிலியில் விருப்பம் இல்லைன்னு ஆறான்னு சொல்லுவோமா? ஆனால் யாரும் இரும்பு சங்கிலியை விரும்புவதில்லையே. சங்கிலியை விரும்புகிறோம், தங்கச் சங்கிலியை விரும்புகிறோம். சங்கிலிக்காகத்தான் விருப்பம்னு சொன்னால் அப்போ இரும்பு சங்கிலியை விரும்பணும், யாரும் விரும்புறதா தெரியல. தங்கத்துக்காகத்தான் விருப்பம்னு சொன்னால் அப்போ தங்கத்தை மட்டும் விரும்பணும், அதை சங்கிலியாக மாற்றின உடனே தங்கச் சங்கிலியில் விருப்பம் கூடாது. அப்படியும் இல்லை. அப்போ தங்கத்தில் விருப்பம், தங்கத்தினாலே உருவாக்கப்பட்ட அனைத்திலும் விருப்பம். இந்த ரெண்டும் நன்னா தெரியறது இல்லையா? தங்க சங்கிலின்னு ஒன்று வச்சுங்கோ, இரும்பு சங்கிலி பித்தளை சங்கிலின்னு ஒன்று வச்சுங்கோ. எனக்கு தங்கம்தான் பிடிக்கும்னு சொன்னால் அப்போ எந்த சங்கிலியாக இருந்தாலும் எனக்கு பிடிக்காது சுவாமி, சொக்க தங்கம்தான் பிடிக்கும்னு சொல்லணும். யாரும் அப்படி சொல்லலையே. சங்கிலியை வாங்கி ஒட்டியானம், தங்கத்திலேருந்து ஒட்டியானம் பண்ணிக்கணும், வளையல் பண்ணிக்கணும், பாதுகாப்பு பண்ணிக்கணும், எத்தனையோ பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறோமோ இல்லையோ. அப்போ தங்கத்தால் எது உருவாக்கப்பட்டிருந்தாலும் அதை விரும்புகிறோம். மற்றொன்றால் உருவாக்கப்பட்டிருந்தால் அது நமக்கு பிடிக்கிறதில்லை. அப்போ இந்த காரணத்திலிருந்து இந்த காரியம் உண்டாயிருக்கா? இந்த காரணத்தில் இருக்கிற மதிப்பினாலே, தங்கத்தில் இருக்கிற மதிப்பினாலே தங்கத்தால் உருவாக்கப்பட்ட பொருட்கள் அனைத்தையும் மதிக்கிறோம். இது நன்னா புரியுறது இல்லையா? ஆகையால் தான் பகவானிடத்தில் நமக்கு இருக்கிற மதிப்பு, அவரிடத்தில் இருக்கிற அன்பு. ஆகையால் உலகத்தவர் எல்லாரிடத்திலையும் அன்பு செலுத்துகிறோம். ஏன்னா அவரால் உருவானவை தானே இந்த உலகமே. தங்கத்தால் பண்ணப்பட்டது தானே தங்கச் சங்கிலியில் ஆதரவு. இரும்பால பண்ணப்பட்ட சங்கிலியில் ஆதரவு இல்லை. தங்கத்தினிடத்தில் விருப்பம், மதிப்பு, மரியாதை, ஆசை. தங்கத்தால் உருவாக்கப்பட்ட எல்லாத்திடத்திலும் ஆசை. அதே போல் பிரம்மத்திடத்தில் ஆசை. பிரம்மத்தை காரணமாக கொண்டு என்னவெல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கிறதோ அனைத்திலும் ஆசை. ஆனால் அது பிரம்மத்தை விரோதிக்காமல் இருக்க வேண்டும். அது வரைக்கும் எல்லா இடத்துலையும் ஆசைப்படுறோம். ஏன்னா பகவானிடத்திலிருந்து உருவான எல்லாத்திலும் ஆசைன்னு சொன்னால், சாமி நீ ராவணனை விழுந்து நமஸ்கரிப்பீரா? சிசுபாலனோட தோழன்னு சொல்லிப்பீரா? தந்தவக்தரனை தெய்வம்னு கொண்டாடுவீரா? கும்பகர்ணனுக்கு கோவில் கட்டுவீரா? சுவாமி இப்படி கேட்கிறீரேன்னா, நீர் தானே பகவானிடத்திலிருந்து உருவாக்கப்பட்டால் மன்னனிடத்தில் இருக்கிற மதிப்பு மட்குடத்தை விரும்புகிறேன், தங்கத்தில் மதிப்பு தங்க சங்கிலியை விரும்புகிறேன், பகவானிடத்தில் மதிப்பு அவரிடத்திலிருந்து உருவான கும்பகர்ணனையும் மதிக்கிறேன்னு ஆரம்பிச்சுட்டா வாஸ்தவந்தான். கும்பகர்ணனையும் மதிக்கலாம், ராவணனையும் மதிக்கலாம். எப்போது? ப்ரொவைடட் அவா தங்கத்திலிருந்து உருவானவன்னான்னு ஒத்துக்கணும் இல்லையோ. சங்கிலி அதை ஏற்றுக்கிறதே, தான் தங்க சங்கிலின்னு பெருமையோடு நினச்சிக்கும். அதுக்கு நினைக்கிறதுக்கு சக்தி இல்லை, இருந்தாலும் அதை மறுக்கிறது இல்லையோ இல்லையோ. அதே போல கும்பகர்ணனோ ராவணனோ நாம பகவானிடத்திலிருந்து உருவானவர்கள் என்ன ஒத்துனுட்டால் தாராளமாக அவர்களையும் நமஸ்கரிக்கலாமே.
ஏன் வேடிக்கையா பார்த்தீங்கன்னா அதை மட்டும் ராவணன் ஒத்துண்டிருந்தான்னு வச்சுங்க, அவன் ஏன் ராவணனா இருக்க போறான்? அவன் விபீஷணன் ஆயிட மாட்டானா? அதை மட்டும் ஹிரண்யகசிபு ஒத்துன்னு இருந்தான்னா அவன் ஏன் ஹிரண்யகசிபுவா இருக்க போறான்? அவன் பிரகலாதனா ஆயிருக்க மாட்டானா? அதை மறுக்கவே தானே விரோதிகளாக இருக்கிறார்கள். ஆக பகவானிடத்தில் இருக்கிற மதிப்பு அவனால் உருவாக்கப்பட்ட அனைத்திடத்திலும் உள்ளது. தங்கத்திடத்தில் இருக்கிற ஆசை அதால உருவாக்கப்பட்ட சங்கிலி, மோதிரம், வளையல், ஒட்டியானம் எல்லாவிடத்திலும் உள்ளது. அதனால இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிறத நாம ஏன் மதிக்கிறோம்னா பகவானை காரணமாக கொண்டு பிரபஞ்சம் காரியமாக இருக்கிறபடியால். இதைத்தான் இப்ப நாம பார்க்க போற 26வது ஸ்லோகத்தாலே தெரிவிக்கிறார். சதிவ மனஸ்திருவிருத்வயி விபாத்திய சதாம் அனுஜாத் சத் அபிமிருஷம் தசேஷமிதம் ஆத்மதயாத்மவிதா நஹி விகிருதிம் தியஜந்தி கனகஸ்ய ததாத்மதயா ஸ்வகிருதம் அனுப்பிரவிஷ்டமிதம் ஆத்மதயாவசிதம். ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம். யாரும் இப்ப தங்கத்தில் ஆசை இருக்குங்கிறதுக்காக சங்கிலியை ஒதுக்கி விடுறது இல்லையே, மோதிரத்தை ஒதுக்கி விடுறது இல்லையே. தங்கத்துல விருப்பம் இருந்தால் தங்கத்தின் ப்ராடக்ட்லையும் விருப்பம் இருக்கும் இல்லையோ, அதே போலத்தான் உன்னிடத்தில் விருப்பம். சதிவ மனஸ்திருவிருத்வயி, ஹே பிரம்மமே, பகவானே, உன்னுடைய விகாரந்தான் ஜகத். விபாத்திய சதாம் அனுஜாத், என்னைக்கும் நீதாம் மாறுதலுக்கு உட்பட்டு எல்லாவற்றையும் உருவாக்குகிறாய். ததேவானு பிராவிஷத் ததனு பிரவிஷ்ய சத்யத்தெச்சாபவத். ஜகத்தையெல்லாம் பகவான் படைப்பறான். படைச்சுட்டு தாம் படைத்தது எல்லாத்தையும் விட்டு விலகி போட மாட்டார். படைத்த அனைத்து பொருள்களுக்குள்ளும் நீக்கமர நிறைந்திருக்கிறார். அதை சொல்றார். விபாத்தி அசதாமனுஜாத் சத் சத் அபிமிருஷந்த் அசேஷமிதம் ஆத்மதயாத்மவிதா. நீ ஒருத்தன் அனைத்துக்குள்ளும் புகுந்து நிற்கிறாய். இதைத்தான் கடந்த நாள் சந்திக்கும் போது ஒரு வேதாந்த வாக்கியத்தை விளக்குகிறேன் என்று சொல்லி விட்டிருந்தேன். அதை இப்ப சொல்றேன். ஏகமேவ அத்விதீயம் பிரம்ம, பிரம்மம் ஒன்றே, இரண்டாவது கிடையாது. ஏக ஏவகி பூதாத்மா பூதே பூதே வியவஸ்திதா. பகவான் ஒருத்தரே ஓரொரு ஜீவராசிக்குள்ளும் உட்புகுந்து இருக்கிறார். அப்ப பிரம்மம் ஒன்றே, இரண்டாவதில்லை. அந்த பிரம்மம் அனைத்தையும் படைக்கிறார். படைத்த அனைத்து பொருள்களுக்குள்ளும் நீக்கமர நிறைந்து நிற்கிறார். இப்படின்னா நம்ம என்ன சுவாமி அர்த்தம் வச்சுக்கலாம்? ஒன்னே ஒன்று மட்டும்தான் சத்தியம்ங்கிறார், மற்றதத்தனையும் பொய்யுங்கிறார். ஆனா எல்லாவற்றையும் படைத்தான்கிறார், படைத்த எல்லாவற்றுக்குள்ளும் இருக்கிறான்கிறார். அவனை தவிர எல்லாமே பொய்யுன்னுட்டா அப்ப என்ன பொய்யானதை படைச்சாரா? இல்ல பொய்யானதுக்குள்ள பகவான் தான் இருப்பரா? ரெண்டுமே ஒத்து வரலையே, முரண்பட்டு இருக்கிற சொல்லியோ. அப்ப இந்த வேத வாக்கியத்துக்கு எப்படி அர்த்தம் சொல்லலாம்? பகவான் ஒருத்தனே உண்மைதான், அவரை தவிர ஜீவாத்மாக்கள் பலர் உண்மைதான், பிரபஞ்சம் எவ்வளவோ பெருசு அச்சேதனம் உண்மைதான். அவர் இவை எல்லாவற்றையும் படைக்கிறார், இவற்றுக்குள் நீக்கமர நிறைந்திருக்கிறார். அப்ப அவர் ஒன்னே, ரெண்டாவது இல்லைன்னா என்ன அர்த்தம்? ஜீவாத்மாவே இல்லைன்னு பொருள் ஆகாது, பிரபஞ்சமே இல்லை பொய் என்று பொருள் ஆகாது. பின்ன என்னவாகும்? அவரை போல ரெண்டாவது இல்லை. அவர் ஒருத்தரே சிறந்தவர், தலைவர், சேஷி, காரணம், சுவாமி, எல்லாத்துக்கும் சொத்துக்கு சுவாமி. அவரை போல சுவாமி இன்னொருத்தர் இல்லை, அவரை போல காரணம் கிடையாது, அவரை போல சேஷி கிடையாது, அவரை போல ரக்ஷகன் கிடையாது. மற்றெல்லாம் அவருக்கு அடங்கியவர்கள் தான். இதைத்தான் இந்த ஸ்லோகத்துல ரொம்ப ஆச்சரியமா சொல்றார். வேத வாக்கியம் அதைத்தான் சொல்றது. ஏகதா பகுதா செய்வ திருஷ்யத்தே ஜலச்சந்திரவத்து. ஏகதா ஒன்றாகவும் தோற்றுகிறது, பகுதா செய்வ பலவாகவும் தோற்றுகிறது. பிரம்மம் ஒன்றாகவும் இருக்கும், பலவாகவும் இருக்கும். எதை போல்? ஜலச்சந்திரவத். இது ஒரு அழகான உதாரணம். ஜலச்சந்திரன்னா ஒரு சந்திரன் நிலா, நல்லா முழு நிலா, பௌர்ணமி அன்னைக்கு நிலா. ஒரு குளத்தங்கரையில உட்காந்துருக்கும், குளத்துல அப்படி பார்த்துட்டே இருக்கும், ரொம்ப அழகா சந்திரன் தெரிய மாட்டாரா? அதான் ஜலத்துல தோற்றுகிற சந்திரன். அடுத்து நம்ம கையில ஒரு கண்ணாடியை வச்சிருந்தோம், அதை சந்திரனுக்கு முன்னாடி இப்படி காமிச்சேன், கண்ணாடியிலையும் சந்திரன் தெரிஞ்சார். ஒரு பெரிய பட்டாக்கத்தி வச்சுட்டு இருந்தேன், அதையும் நிலாவுக்கு முன்னாடி காமிச்சேன், அந்த கத்தியிலையும் நிலா தெரிஞ்சது. உடனே ஒரு பிள்ளை என்ன பண்ணா, சுவாமி நிலா ஒன்றில்லே 3 நிலாக்கள் உண்டு, ஒரு நிலவில்லை 3 நிலவதை பாருங்க. தண்ணீர்ல ஒரு நிலா இருக்கு, கத்தியில ஒரு நிலா தெரியறது, கண்ணாடியில ஒரு நிலா தெரியறது. அப்ப நிலவுகள் 3 என்று ஒருத்தன் சொன்னால் உண்மை இல்லை. நிலா கண்டிப்பா ஒண்ணுதான், ஆனா அந்த நிலாவினுடைய பிரதிபலிப்பு 3ஆக தெரிகிறது இல்லையோ. இதுல இருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன? நிலா ஒன்றுதான், அதை போல மற்றொரு நிலா கிடையாது. அந்த நிலா ஒன்றொன்றுல பட்டு பட்டு பிரதிபலிக்கிறது, அதனால பல பிரதிபலிப்புகள் தோன்றுகின்றன.
பிரதிபலிப்புகள் அத்தனையும் பொய்ன்னு சொல்லிட முடியாது, கத்தி பொய்ன்னு சொல்லிட முடியாது, கண்ணாடி பொய்ன்னு சொல்லிட முடியாது, குளம் பொய்ன்னு சொல்ல முடியாது. இப்ப நிலா மூன்றா தெரியறதுங்கிறதுக்காக அது எதுல பட்டு தெரியறது? குளத்தில், கண்ணாடியில், கத்தியில். நிலா மட்டும்தான் உண்மை, கண்ணாடியே பொய், கத்தியே பொய், அல்லது குளமே பொய்னா சொல்ல முடியும்? எல்லாமே உண்மைதான். ஆனா அந்த ஒரு நிலவை போலே மற்றொரு நிலவு கிடையாது. இதுதானே அதை பார்த்தாலே தெரிஞ்சுக்கிறோம். அதே போல பிரம்மம் ஒன்றேதான் சத்தியம், மற்றதத்தனையும் பொய் என்று கொள்வதை காட்டிலும் இந்த பிரம்மமும் சத்தியம். அது எதில் படுகிறதோ ஜீவர்கள் அனைவரும், உடல்கள் அனைத்தும், பிரபஞ்சம் அனைத்தும், இது இத்தனையும் உண்மைதான், எல்லாமே உண்மைதான். ஆனா எதுவும் பொது பொய்யாக போறதில்லை. ஆனால் அந்த நிலவை போலே பிரம்மத்தை போல மற்றொரு பிரம்மம் கிடையாது. இல்லையோ? பிரம்மத்தை போல் மற்றொரு பிரம்மம் இல்லை. அவர் ஒருத்தரே, ஏகமேவ அத்விதீயம். உபாதான காரணமும் அவர்தான். இன்னொரு நிமித்த காரணத்தை தேடின்னு போக வேண்டாம். உலகத்துக்கு நிமித்த காரணமும் அவர்தான். இந்த உயர்ந்த அர்த்தத்தை சாதித்தார். ஆக ஏகதா பகுதா செய்வ திருஷ்யத்தே ஜலச்சந்திரவத்து என்ன. இதே விஷயத்தை 26வது ஸ்லோகத்திலையும் பார்த்துட்டோம். பிரம்மத்தினுடைய விகாரமாகத்தான் மற்ற அனைத்து பொருட்களும் இருக்கும். பிரம்மந்தான் காரணம், மற்றத்தனையும் காரியம். இப்ப மற்ற எல்லா பொருட்களிடத்திலையும் என்னன்னு நாம நினைக்கணும்? பிரம்மத்தினுடைய காரியம்ங்கிறதுக்காக அன்பு வைக்கணும். சங்கிலிய சங்கிலிங்கிறதுக்காக மட்டும் அன்பு இல்லை. அப்படின்னா இரும்பு சங்கிலியும் விரும்பி இருக்கணும். தங்கச் சங்கிலி தங்கத்தால ஆக்கப்பட்டதுன்னு தானே சங்கிலி இடத்துல பிரியம். அதே போல இந்த உலகத்துல எதனிடத்திலையும் அததுக்காக நாம அன்பு செலுத்தக்கூடாது, பிரம்மத்தால் ஆக்கப்பட்டதுங்கிறதுக்காக அன்பு செலுத்த வேணும். அடுத்த ஸ்லோகம் 27வது. தவபரி ஏ சரந்தி அகில சத்வ நிகேததயா த உத பதாக்கிரமந்திய விகணைய சிரோ நிருத்தேஹே பரிவயசே பசூனிவ கிரா விபுதானபி தாம் ஸ்த்வயி கிருத சௌஹிருதாக கலு புனந்தி நயே விமுகாக தவபரியே சரந்தகில சத்வ நிகேததயா. பகவன், அனைத்தும் உன்னை ஆதாரமாக கொண்டவை என்று யாரொருத்தன் தெரிந்து கொண்டு விட்டானோ, உலகனைத்தும் பெருமானை ஆதாரமாக கொண்டது, எல்லாத்தையும் அவர் தான் தாங்கிட்டு இருக்கார் என்ன ஒருத்தன் தெரிஞ்சுட்டானால் தவுத பதாக்கிரமந்தி அபிகணைய சிரோ நிருத்தேஹே, அவன் மிருத்யு தேவதையினுடைய தலையில் கால வைத்து நடக்கிறான். எதை கண்டவன் பயப்பட போறதில்லை. காவலில் புலனை வைத்து கலிதன்னை கடக்க பாய்ந்து நாவலிட்டுழிதருகின்றோம் நமந்தமர் தலகள் மீதே. நமந்தமர் யமபட்டர்கள், யமன், யமனுடைய தலையில கூட கால வைத்து நடக்கலாம். நரக பயம் இல்லை, பாப பயம் இல்லை, யமனின் பயம் இல்லை. எப்போது? அனைத்துலகையும் தன் திருமேனியாலே பகவான் தாங்குகிறான். அவனே ஆதாரம், அவனேதான் ஜகத்துக்கு தாரகம் என்று தெரிஞ்சுனுட்டா போரும். பரிவயசே பசூனி வகிரா விபுதான பிதாம். அப்படி யாரெல்லாம் சட்டுன்னு தெரிஞ்சுக்கலையோ அவர்களை வேதவாகர வாக்கை கொண்டு நீ கட்டுப்படுத்துகிறாய். எப்படி ஒரு பசுவுக்கு மூக்கணாங்கயிறு போட்டு கட்டி வைப்பாளோ அதப்போல் இந்த விஷயத்தை ஏத்துக்காதவனை வேதாந்த வாக்கியங்கள் என்னும் மூக்கணாங்கயிறு போட்டு நீ இழுத்து பிடிக்கிறாய். விபுதானபி தாம் ஸ்த்வயி கிருத சௌஹிருதாக கலுபுனந்தி நயே விமுகாக. பகவன், உன்னிடத்தில் யாருக்கெல்லாம் ஈடுபாடு இல்லையோ அப்படிப்பட்டவர்களை நீ திருத்துவதை காட்டிலும் உன் அடியார்களான பக்தர்கள், பாகவதோத்தமர்கள், அவர்கள் எவ்வளவழகா திருத்தியுள்ளா தெரியுமோ? யஸ்ய தேவே பராபக்தி யதா தேவே ததா குரவ். எப்படி பகவானிடத்தில் பக்தி செலுத்துறோமோ அதே போல அவன் அடியவர்களிடத்தே அவர்கள்தான் நம்ம நன்னா புனிதத்தன்மையை அடைவிக்கிறார்கள். துவயி கிருத்த சௌஹிருதாக, உன்னிடத்திலேயே நன்மையை நினைக்கிறவா, கலு புனந்தி ந ஏ விமுகாக, யாரெல்லாம் உங்ககிட்ட ஈடுபாடு இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்கள் அனைவரையும் பக்தர்கள் திருத்தி விடுகிறார்கள். அப்ப பகவான் அனைத்துக்கும் ஆதாரம்னு தெரிஞ்சுனுட்டால் யமனின் தலையில் காலை வைத்து நடக்கலாம். யாரெல்லாம் சுலபத்துல புரிஞ்சுக்கலையோ அவர்களை வேதாந்தம் என்னும் மூக்கணாங்கயிறு போட்டு பெருமாள் நன்கு கட்டி வைக்கிறார். அப்படியும் திருத்த முடியாதவர்களை பக்தர்கள் நன்கு திருத்தி விடுகிறார்கள். அவர்கள் சம்பந்தம் இருந்தால் எல்லா நன்மையும் ஏற்படும் என்ன இந்த ஸ்லோகத்தால பார்த்துட்டோம். இதுக்கு இருக்கிற சாஸ்திர வாக்கியம் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம நேஹநானாஸ்தி கிஞ்சன மிருத்யோஹோச மிருத்யுமாப்னோதி ய இஹ நானேவ பஷ்யதி ததா தஸ்ய வாக்தந்தர்நாமானி தாமானி தஸ்யேதம் வாச்சா தந்தியா நாமபிர்தாமபிஹி சர்வம் சிதம். இது முதலான வாக்கியங்கள். இதை மேற்கொண்டு விளக்குகிறேன்.